ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்கள் ரஜிபாய். திஸ் இஸ் ஆர்பி. வெல்கம் டு அவர் சேனல். நீங்க உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்பாட்டுக்கு போறீங்க. அந்த ஸ்பாட் வந்து மாலா இருக்கலாம், தியேட்டர்ஸா இருக்கலாம், இல்லாம இருந்துச்சுன்னா பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அங்க போகும்போது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேர்டு வந்து அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க. நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த வேர்ட பார்த்த உடனே நீங்க என்ன செய்திருவீங்க? மனசுக்குள்ளாடியே வந்து என்ன செய்திருவீங்க? படிச்சிருவீங்க. ஒருவேளை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த அந்த வேர்டு என்ன வேர்டுன்னே ஞாபகத்துக்கே வரல. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் நெனச்சு பாருங்க. அத வந்து யோசிச்சு, யோசிச்சு பார்க்குறீங்க. இது என்ன வேர்டு, என்ன வேர்டுன்னு யோசிச்சு, யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களால அத வந்து அ ஞாபகத்துக்கு கொண்டு வரவே முடியல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து, நம்மளால இந்த வேர்ட படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வந்து அ ந ஒரு வெக்ஸ் ஆயிருவீங்க அப்படித்தானே? அந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்கள பத்தி நெனச்சு பாருங்க. அவங்க என்ன நெனைப்பாங்க, வாழ்க்கையில எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு நெனச்சுட்டு, தங்களுடைய வாழ்க்கைய வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாடி அடைச்சுட்டு வாழக்கூடியவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளிய வந்து அற்புதமான சாதனை படைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேர்ள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க தான் ஷாலா பர்வீன். கேரளா ஸ்டேட்ல உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி என்னென்ன? வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம கேரளா மாநிலத்தில பிறந்தவங்க தான் ஷாலா பர்வீன். அங்க தான் சின்ன வயசுல வந்து அவங்க அங்க தான் படிச்சாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ்க்கு மேல வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா வந்து துபாய்க்கு போறாங்க. வேலைக்காக துபாய் போறாங்க. இவங்க ஃபேமிலியா ஷிஃப்ட் ஆயி என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, WHAT அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி தராங்க. நீங்க எவ்வளோ ஈஸியா அத கத்துப்பீங்க. அப்புறம் வந்து எப்ப கேட்டாலும் WHAT அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்படிதானே. இந்த ஷாலா பர்வீனுக்கு வந்து என்னன்னா, இந்த வாட் அப்படிங்கிற எந்த வேர்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு 100 வாட்டி படிச்சாலும் மைண்ட்ல நிக்கவே நிக்காது. ஆனா இவங்க வந்து என்னன்னா, சூப்பரா வந்து டிராயிங் வரைவாங்க. இவங்களால வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கவே முடியாது. ஞாபக சக்தி இல்லாத மாரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் வயசு வரைக்கும் இத வந்து இவங்களுக்கும் சரி, இவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, இத வந்து கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து இவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க சரியா படிக்கிறது இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வந்து மனசுக்குள்ளாடி அத போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாங்க. ஏன் நான் படிக்காம இருக்கிறேன்? நான் தான் நல்லா ட்ரை பண்றேனே! ஆனாலும் முடியாம இருக்கே அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட 11த் படிக்கும்போது அவங்க அத கண்டுபிடிச்சுடுறாங்க. என்னன்னா, இந்த மாரி நமக்கு இருக்கிற வந்து டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற வந்து ஒரு நோய். இந்த நோய் இருக்கிறவங்க வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி எப்பவுமே வந்து கம்மியா இருக்கும். அந்த புதிய விஷயங்கள அதுலயும் வந்து ஹார்டா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுட்டு நமக்கு மட்டும் இல்ல இந்த நோய், உலகத்துல கூடிய பெரிய பெரிய ஆளுகளுக்கு கூட இந்த நோய் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாலிவுட் ஆக்டர் டாம் க்ரூஸ், அப்புறம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த மாதிரியான பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த நோய் இருந்திருக்கு. அப்ப இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம இதுலேருந்து வெளிய வந்துரணும். வெளிய வர்றது மட்டும் இல்ல, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா சாதிக்கணும். என்ன சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டுக்குள்ளாடியே ஒரு இது பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ +2 முடிஞ்சுட்டாங்க. அப்புறம் ஊருக்கு வராங்க. பிபிஐ ஜாயின் பண்றாங்க. பிபிஐ ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது திடீர்னு என்னன்னா, இப்பதான் நம்ம இந்தியால தான் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் ஆகும்போது வந்து பெண்களுக்கு டக்குனு மேரேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? இந்த மாரி மேரேஜ்ன்னு போகும்போது வந்து இவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஐய்யய்யோ! மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நம்ம லைஃப் என்ன ஆகுறது? நம்மளால வந்து எதுவும் சாதிக்க முடியாம போயிருமோ! அப்படின்லாம் வந்து இவங்க திங்க் பண்றாங்க. திங்க் பண்ணிட்டு, நான் வந்து எம்பிஏ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்ல போய் எம்பிஏக்கு ஜாயின் பண்றாங்க. அங்கே இருந்து தான் இவங்களோட லைஃப் டோட்டலாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கான அஸ்திபாரங்கள், அதுக்கான ஃபண்டமெண்டலான விஷயங்கள் எல்லாமே இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே நடந்துட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பீரியட் வந்து லைப்ரரிக்காக ஒரு ஒரு டைம். அப்போ லைப்ரரில போனா இவங்களுக்கு வந்து அந்த புக்ஸுக்கு மேல எல்லாம் வந்து எந்த ஆர்வமே கிடையாது. புக்ஸ் எல்லாம் நம்ம சப்ஜெக்ட்டே கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு தான் நெறைய வேர்ட்ஸ் தெரியாது இல்லையா? அப்போ வந்து இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கி இருக்கும்போது, ஒரு நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு புக் என்ன பண்ணுது அப்படின்னா, எதேர்ச்சா அந்த ஷெல்ஃப்ல இருந்து கீழ விழுது. அவங்க சும்மா எடுத்து பார்க்குறாங்க என்ன புக் அப்படின்னு. அந்த புக்ல வந்து தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தது. அதனுடைய அந்த தலைப்பு ஹெட்டிங்கே வந்து இவங்கள அப்படி அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கு. அப்போ சரி என்னதான் இருக்கு படிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த புக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாங்க. அத படிக்க படிக்க வந்து அந்த ட்ரீம்ஸ பத்தி அந்த புக் வந்து பேசுது.
மனுஷனுடைய ட்ரீம்ஸ் அதை வந்து இவங்களுக்கு அது பயங்கரமாக ஏதோ அட்ராக்ட் பண்ணி அந்த புக்கை கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கை வந்து ஃபுல்லாகவே படித்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் வந்து புக்ஸுக்கு மேலே வந்து ஒரு ஒரு அடிக்ட் மாதிரி கண்டிப்பாக புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் எம்பிஏல ஜாயின் பண்ணுறாங்களா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அங்கே கிளாஸ் வந்து ஒரே போரு, உள்ளே இருக்க பிடிக்கல. என்னென்னா இந்த சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாதிரி வந்து அங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு போர். அதுலேருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அமையுது. என்னென்னா பல காலேஜுகள் சேர்ந்து சில காம்படிஷன், அதில் வந்து தி பெஸ்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குது. அதில் யாருமே சேர்ந்துக்கல. சரி, இவங்க வந்து இந்த போர்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி போய் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தி பெஸ்ட் மேனேஜர் அப்படிங்கிற காம்படிஷனில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுதான் அவங்களோட லைஃப் அப்படியே சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் சார்ட்டை கேட்டு வந்து ஒரு செஷன் பண்ணுறாங்க. என்னென்னா மோட்டிவேஷனில் ஒரு செஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த பேசணும், நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் வந்து ஒரு செஷன் பண்ணி அதில் வந்து இவங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்குது. அப்புறம் வெற்றி கிடச்சி அப்படியே போயிட்டே இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 தி பெஸ்ட் மேனேஜர் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாங்க. கலந்து எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்து சில வழிமுறைகள் சொல்லித்தராங்க. என்னென்னா இவங்க எழுதின அந்த அற்புதமான புக்கோட நேம் தான் த பியூட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் லைஃப். அந்த புக்கில் வந்து இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அற்புதமாக ஒரு விஷயங்களை சாதிச்சு சூப்பராக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி இந்த புக்ஸில் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏபிசிடி தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு எளிமையாக ரொம்பவும் சூப்பராக எழுதப்பட்ட ஒரு புக்ஸ். இதில் நிறைய மூரல் ஸ்டோரிஸ். இப்போ வந்து மிரர் ட்ராக்கிங்னா என்ன, ட்ரீம்ஸ்னா என்ன, ஃபேத்துனா என்ன, பிலீவ்னா என்ன, அந்த விஷன்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி இந்த புக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் சொல்லி இது எப்படி இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறத என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து அது சொல்லியும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு புக்ஸு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புக்கு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் புக்கு இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கோட். அதில் என்னென்னா ஒரு வாட்டி வந்து இவங்க இந்த செஷன் பண்ணும்போது வந்து ஒரு டீச்சர் வந்து இவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுனாங்க. என்ன எங்களுக்கெல்லாம் வந்து நீ டீச் பண்ணுற மாதிரி வந்து பெரிய லெவல் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இவங்களை ஹர்ட் பண்ண மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் இருந்து ஒரு கோட் கிடைக்குது. என்ன அப்படின்னா யூ ஆர் நெவர் ட்ரூ ஓல்ட் டு ஸ்டாப் லேர்னிங் அண்ட் டு ஸ்டார்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கிடைக்குது. அந்த கோட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எல்லாரோட வாழ்க்கை வந்து யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செஷன் நடத்த ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு வெற்றி கிடைச்சிது. இன்றைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் தேடி பார்த்தா ஷாலா பர்வீன் நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சீக்கிரமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.